இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அநியாயம் இருந்தாலும் மூமினுக்கு என்ன கவலைன்ன, அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, ஒன்னும் ஆக போறது இல்லை. புல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, இறைவன் நமக்கு என்ன நானோ அது மட்டும்தான் நடக்கும். வேற எவன் வந்தும் எவன் சதி திட்டம் தீட்டியும் நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. இது ஒரு மூமினுக்கு உறுதியான நம்பிக்கையா இருக்கணும். அது வந்துடுச்சு இது வந்து ஒண்ணுமே தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, சங்கடங்கள் வந்துருச்சா, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நம்மால் முடிஞ்ச அளவிற்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா பணியை கையில் எடுங்க. இந்த ரெண்டையும் தான் இஸ்லாம் இந்தியாவுக்கும் இந்த காலத்திற்கும் நமக்கு சொல்லி தருகிறது. இது அல்லாம வன்முறை, ஜிகாது, போரு அதெல்லாம் பொருந்தவும் செய்யாது. நம்மை நாமே அழித்துக் கொள்கின்ற, நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக செய்கின்ற மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்லா ரஹ்மானின் பெரும் கருணையினால் இறைவனுடைய வேத வரிகளை, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை தொடராக அறிந்து வருகிறோம். இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாத இன்ன பிற மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியாக படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினத்திலே முஸ்லிம்களில் சில பேரும், முஸ்லிம் அல்லாதவர்களில் இன்னும் சில பேரும் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஜிஹாது தொடர்பான வசனங்களை பற்றி தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பத்தையும் வன்முறைகளையும் ஏற்படுத்தி வருவதை பல ஆண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஜிஹாது என்றால் என்ன? அது மற்ற மக்கள் புரிந்தது போன்றுதான் இஸ்லாம் இந்த ஜிஹாதை போதிக்கிறதா, அல்லது இஸ்லாமியர்களிலே சில பேர் ஜிஹாதுக்கு ஒரு விதமான விளக்கங்களை தருகிறார்களே, ஆயுதங்களை ஏந்த வேண்டும், இன்ன பிற மக்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்றெல்லாம் அதற்கு அர்த்தங்களை தருகிறார்களே, இவைகள் அனைத்தும் சரிதானா? இன்னும் சொல்ல போனால் இந்த ஜிஹாதிய செய்திகளை சொல்லக்கூடிய அந்த கருத்தை தாங்கி வருகின்ற பல்வேறு வசனங்களை வைத்துதான் இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதையும் நாம் பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீவிரவாத மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது அஹிம்சைக்கு எதிரான ஒரு மார்க்கம், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கம். இங்கே நீதி, நேர்மை, மத சுதந்திரம் என்பதெல்லாம் இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் அனைவர்களுமே கொல்லப்பட வேண்டியவர்கள். இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் மாத்திரம்தான் வாழ தகுதி படைத்தவர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் குறித்த பல்வேறு விதமான விமர்சனங்களை நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை விட கடுமையான வார்த்தைகளோடு இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைப்பதை பல்வேறு ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். எனவே இது தொடர்பான இஸ்லாமிய செய்திகள் என்ன, மார்க்கம் இது தொடர்பாக என்ன சொல்லுகிறது? இந்த வசனங்களை எல்லாம் முஸ்லிம்களும் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், சில பேர் முஸ்லிம் அல்லாதவர்களும் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே உண்மையான நிலை என்ன, ஜிஹாது தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதல்ல இந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எது என்று முதல்ல தெரிந்து கொள்வோம். திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்திலே 191வது வசனத்திலே இறைவன் சொல்கிறான், வக்துலூஹும் ஹைசு சகிஃப்துமூஹும் வஅஹ்ரஜூஹும் மின் ஹைசு அஹ்ரஜூக்கும். ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களை எங்கெல்லாம் நீங்கள் காண்கிறீர்களோ அவர்களை கொலை செய்து விடுங்கள். வக்துலூஹும் ஹைசு சகிஃப்துமூஹும், அவர்களை கண்ட இடத்தில் நீங்கள் கொலை செய்து விடுங்கள். அவர்கள் உங்களை எப்படி உங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து வெளியேற்றினார்களோ அதே போன்று அவர்களை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள்
என்று இந்த வசனம் சொல்லுகின்ற இதை அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதே போன்று 4வது அத்தியாயம் 89வது வசனம், அதிலேயும் ஏறத்தாழ இதே கருத்திலே அல்லாஹ் சொல்வான், ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்து விட்டால், ஃபஹுதூஹும் வக்துலூஹும் ஹைஸு வஜத்துமூஹும், அவர்களை நீங்கள் பிடியுங்கள், எந்த இடத்தில் அவர்களை நீங்கள் காண்கிறீர்களோ அந்த இடத்திலேயே அவர்களை கொலை செய்து விடுங்கள். வலா தத்தஹிது மின்ஹும் வலியம் வலா நசீரா, அவர்களிலே யாரையும் உதவியாளராக நண்பராக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்ற இந்த வசனம். இந்த வசனத்தை நேரடியாக ஒருவர் படிக்கிறார் என்றால் அதனுடைய முன்பின் வசனங்களை பார்க்காமல் வேறு எதையும் யோசிக்காமல் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு விஷயங்களை எந்த வசனத்தையும் கொஞ்சம் கூட ஆய்வு செய்யாமல் இதை மாத்திரம் எடுத்து பார்த்தோம் என்றால், என்னடா இது இவ்வளவு கொடூரமான ஒரு மார்க்கமா, எல்லாரையும் வெட்ட சொல்கிறது, குத்த சொல்கிறது, வன்முறையை தூண்டுகின்ற விதமாக இந்த குர்ஆன் பேசுகிறது என்றுதான் எடுத்துக்கொள்வார்கள். இந்த வசனங்கள் குர்ஆனிலே இருப்பது உண்மை. அதனாலதான் நம்பர் உட்பட சூரா உட்பட அனைத்தையும் சேர்த்து நாம சொல்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த வசனம் எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது, அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்று தெரியாமல் தான் அத்தனை பேரும் விமர்சனம் பண்றாங்க. முஸ்லிம்கள்ல சில பேர் இதை ஆதாரமாக எடுத்து ஜிஹாது வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களில் சில பேர் இஸ்லாமிய மார்க்கம் வன்முறையை தூண்டுகிறது என்று பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்துடைய முன்பின் வசனத்தை எல்லாம் பார்க்கல, அல்லது இது சம்பந்தமாக வேறு வசனங்கள் என்ன எதற்காண்டி சொல்லப்பட்டு இருக்கிறது என்ற எதையுமே பார்க்கல. மேலோட்டமா பார்த்துட்டு கடுமையான விமர்சனம். இதை தவறாகத்தான் நிறைய சகோதரர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற செய்திகள் குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸ்களையும் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் எங்கே சொல்லப்பட்டது? இவைகள் எல்லாம் ரோட்டில் போகக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்க பார்த்த உடனே வெட்டுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு செய்தியா, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தியா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த வசனத்தினுடைய முன்பினை படித்தாலேயே தெரியும் இது போர்க்களத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். சாதாரணமாக குடிமக்களாக வாழுகின்ற, அண்ணன் தம்பிகளாக வாழுகின்ற, இன்னபிற மதத்தவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற அவர்களை வெட்ட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த வசனத்தை இவர்கள் ஆதாரமாக காட்டியிருக்கிறார்களோ அதிலேயே இருக்கும். எப்படி வருது? அஹ்ரஜூஹும் மின் ஹைஸு அஹ்ரஜூக்கும், அவர்கள் ஏற்கனவே உங்களை வெளியேற்றினார்கள், உங்க நாட்டை விட்டு உங்களை துரத்தி அடித்தார்கள், அதே போன்று அவர்களை நீங்கள் துரத்தி அடியுங்கள். இவைகளெல்லாம் எதை சொல்கிறது? போர் செய்யுங்க, கொலை செய்யுங்க அப்படிங்கிற மட்டும் இஸ்லாம் சொல்லல. அந்த வசனத்தினுடைய தொடர்லேயே இறைவன் சொல்லும் போது அவர்கள் எப்படி உங்களை வெளியேற்றினார்களோ அதே போன்று நீங்க வெளியேற்றுங்கள் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி இது பேசுகிறது. எடுத்த எடுப்புல ஒருத்தனை கொல்லு அப்படின்னு இது பேசல. முன்பின் உள்ள ஒரு சம்பவத்தை பற்றி இது பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று நபி தோழர்களும் மக்காவில் வாழ்ந்தாங்க. மக்காவில் வாழ்கின்ற பொழுது அந்த காபிர்கள் நபி அவர்களை மக்காவிலிருந்து துரத்தி அடித்தார்கள், நாடு விட்டு அவர்கள் விரட்டி அடித்தார்கள். பல்வேறு நபி தோழர்கள் அந்த ஊரிலே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அவ்வளவு கொடுமைகளை இழைத்தாங்க. எல்லா நபி தோழர்களும் அங்கே இருந்து கிளம்பி வேறு வேறு பகுதிகளுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. மதீனாவில் அதற்கு பின்னால ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு பின்னால பத்ர் என்ற யுத்தம், உஹது என்ற யுத்தம், இது மாதிரி பல்வேறு யுத்தங்கள் வருகிறது. அந்த யுத்த களத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். திடுதுப்புன்னு ஒருத்தன் கொல்லு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வசனம் இல்லை. யுத்தங்களை நபி அவர்கள் சந்திச்சாங்களே, அந்த யுத்த களத்தில் அந்த எதிரிகளும் வந்து நிக்கிறாங்க. மக்கா காபிர்கள் வந்தார்கள். பத்ர் யுத்தம் யாருக்கும் நடந்தது?
மக்கா காபிர்களுக்கும் நபி அவர்களுக்கும் நடந்தது. உஹது யுத்தம் யாருக்கு நடந்தது? மக்கா காபிர்களுக்கும் நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்ற பொழுது, ஏற்கனவே நீங்க மக்காவில் இருந்தீங்க, அப்போ உங்களை வெளியேற்றினாங்க, உங்கள சில பேரை கொலையும் பண்ணாங்க, அவங்க இப்ப திரும்பவும் படையெடுத்து கொண்டு உங்களை அழிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களை நீங்க போர்க்களத்தில் எங்க கண்டாலும் வெட்டுங்க. இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற, அதனுடைய முன்பின் வசனங்களில் சொல்லப்படுகின்ற செய்தியே இதுதான். இதுல பாதியை விட்டுட்டு மீதியை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு எங்கனாலும் வெட்டுங்க, எங்கனாலும் குத்துங்க, அது எப்படி இதெல்லாம் வரும்? இதுக்கிடையில நம்ம பல்வேறு வரலாறுகளையும் சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால அங்க கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரை யூதர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது யூதரிடத்தில் அடமானம் வைத்துக் கொண்டு கடனுக்கு யூதர்களோடு பழக்க வழக்கங்களை வைத்து தன்னுடைய பொருளை, ஒரு கேடயத்தை யூதரிடத்தில் அடமானம் வைத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹ் இறந்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கு ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப காபிர்களை எல்லாம் வெட்டணும்னா யூதர்கள் எப்படி மதீனாவில் இருக்க முடியும்? முஸ்லிம் அல்லாத இன்ன பிற மதத்தவர்களை அனைவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் எப்படி அங்கே இருந்திருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், இன்ன பிற மதத்தவர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கையில ஆட்சியில இருந்தாலும் இன்ன பிற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மண்ணில் நிம்மதியாகத்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரையும் நபி அவர்கள் கொடுக்கல. அப்ப வெட்டணும், குத்தணும், முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவர்கள் என்றால் யூதர்கள் இருந்திருக்க முடியாது, கிறிஸ்தவர்கள் இருந்திருக்க முடியாது. இது நெடிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே போறேன். அப்ப அதனால இந்த வசனத்திற்கு இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். அதே நேரத்தில் முஸ்லிம்களையும் சில பேர் இது போன்ற வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சாரங்களும் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா நமக்கு கடுமையான தொல்லைகள் தருகிறார்கள், முஸ்லிம்கள் இந்த உலகத்திலேயே வாழக்கூடாது என்று கடுமையாக பேசுகிறார்கள், எனவே அவர்களை எதிர்த்து நாம ஜிஹாது பண்ணணும் இப்படின்னு சில பேர் இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தில் சில பேர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்ட முஸ்லிம்கள் இது போன்ற கருத்தை இன்றைக்கும் விதைக்கத்தான் செய்கிறார்கள், மறுக்கலாம் முடியாது. அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பின்னால் நான் சொல்றேன். அப்போ முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறை வருகிறது, முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள் வருகிறது, முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, இன்ன பிற மதத்தவர்களால் வருகிறது என்றால் அதுக்கு தீர்வு அவர்களை எதிர்த்து போர் செய்யணும், அவர்களை இந்த உலகத்தில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற வசனங்களையும் முஸ்லிம்கள் சில பேர் தவறாக பயன்படுத்துறாங்க. முதல்ல இந்த ஜிஹாது என்று இஸ்லாம் சொல்கிறது, போர் என்று அதுக்கு அர்த்தம். அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் அறப்போர் என்றுதான் அதுக்கு மொழியாக்கமே செய்வார்கள். ஜிஹாது என்றாலேயே அறப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறப்போர்னா என்ன? தர்ம யுத்தம், நன்மைக்காக வேண்டி தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒரு யுத்தம் தான். அதற்கு இன்னொரு பெயர் தான் ஜிஹாத். மதத்திற்காக வேண்டி போர் செய்வது அல்ல. நான் இந்த மதத்துக்காக வேண்டி நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதுக்காக வேண்டி அல்ல ஜிஹாத். தர்ம யுத்தம் என்றாலேயே ஒரு அநியாயத்தை எதிர்த்து, அக்கிரமத்தை எதிர்த்து, நியாயத்திற்காக வேண்டி போர் செய்வதற்கு பேர் தான் ஜிஹாத். அப்படிதான் மார்க்கம் பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப இந்த ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் உள்ளதுதான், மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுதான். ஆனா அது யார் செய்யணும்? ஜிஹாது என்பது, இந்த போர் என்பது அந்த அநியாயத்துக்கு எதிராக ஒரு போராக இருந்தாலும் அது யார் செய்யணும்? அதுக்கு இஸ்லாம் சில நிபந்தனைகளை சொல்கிறது. எல்லாரும் வாழ தூக்கிட முடியாது, எல்லாரும் துப்பாக்கி தூக்கிட முடியாது, தனி மனிதர்கள் கையில் ஆயுதங்களை எல்லாம் ஏந்த முடியாது. நபி அவர்கள் அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதனால இந்த ஜிஹாது என்பது யார் செய்ய வேண்டும் என்றால், முதல்ல அது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒன்று. நம்ம இஷ்டத்திற்கு தனி மனுஷன்லாம் செய்ய முடியாது. ஒரு நம்மளுக்கு எதிராக ஒரு அக்கிரமங்கள் நடக்கிறது, உடனே வாழை தூக்கு, துப்பாக்கி தூக்கு, எவன் அநியாயம் பண்ணானோ டான் டான் சுட்டு தள்ளு, ஜிஹாது, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கம் தருவான் அப்படின்னு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜிஹாது என்பது அரசாங்கம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. ஒரு டக்குன்னு யாரும் ஜிஹாதுல இறங்கிட முடியாது. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு நிபந்தனைகளை போட்டுக்கொண்டே வருகிறது இஸ்லாம். ஃபர்ஸ்ட் அரசாங்கம் இருக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம்? திருமறை குர்ஆன்ல
அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல இறைவன் சொல்லி காட்டுகிறான், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயீல மின் பாதி மூசா. மூசா நபி அவர்களுக்கு பின்னால் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவங்க ஒரு நாட்டில் வசிக்கிறார்கள். ஆனால் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். அந்த நாட்டில் உள்ள அரசன் அல்லது அந்த நாட்டினுடைய அரசியல் சூழல் இந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இவ்வளவு பாதிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த அவர்களுக்கு ஒரு இறை தூதரும் வருகிறார். சும்மா இல்லை, அவங்கள்ட்ட ஒரு இறை தூதரும் இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் அனைவர்களுமே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அந்த மக்கள் இறை தூதர் இடத்துல சொல்றாங்க, இது காலூலி நபியின் லகும், தங்களுடைய நபியிடத்திலே அவங்க சொன்னாங்க, இபாஸ்லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ். நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஏன்னா ஒரு நபி இருக்கிறாரா இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்துல கேளுங்க. என்ன கேட்கணும்? இறைவன் எங்களுக்கு ஒரு ஆட்சியாளனை தர வேண்டும். யாரை தரணும்? நாங்க ரொம்ப அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம், ரொம்ப மோசமாக நடத்தப்படுகிறோம். அதனால எங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் வேணும். அப்படி ஆட்சியாளர்களை இறைவன் தருவான் என்றால் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில இந்த அறப்போரை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அறப்போர் செய்யணும். ஆனால் அறப்போர் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் வேணும், ஒரு மன்னர் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அப்பதான் அந்த நபி சொல்றாங்க, ஹல் அசைத்தும் இன் குத்திப அலைக்குமுல் கிதால். எப்பா ஒரு ஆட்சியாளர் வந்து ஒரு அரசாங்கம் நிறுவியதற்கு பின்னால் போர் உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டு விட்டால் நீங்கள் போர்ல இருந்து புறமுதுகு காட்டாமல் இருப்பீங்களா? யார் கேட்கிறாங்க? நபி கேட்கிறாங்க. இதுவரையும் நபி இருக்கிறாரு, மக்கள் இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரம் இல்லை. அதே நேரத்தில் இவங்க போர் செய்யணும்னு விரும்புறாங்க. அப்படி விரும்பக்கூடிய இவங்க அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை தாங்க. ஏன்? முதல் நிபந்தனையே போர் செய்வதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆட்சி அதிகாரம் கையில இருக்கணும். அதனாலதான் அவங்க எதை கேட்கிறாங்கன்னா ஆட்சியை தான். எடுத்த உடனே ஒரு எங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கணும், எங்களுக்குன்னு சொந்தமான ஒரு ஆட்சி இருக்கணும், மன்னர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாங்க போர் செய்ய முடியும். இதை புரிந்து கொண்டு இறைவனிடத்தில் அவங்க இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். அதுக்கு தான் அந்த நபி கேட்கிறாரு, எப்பா நீங்க கோரிக்கை வைக்கிறதெல்லாம் சரிதான், போர் செய்வதா இருந்தால் ஆட்சி அதிகாரம் கையில இருக்கணும், அதெல்லாம் சரிதான். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்ததுக்கு பின்னால நீங்க போர் செய்யாம இருந்துடக்கூடாது, சரியா? அந்த நபி அப்படி கேட்கிறார். காலு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஒமானனா அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது? வகத் உஹ்ருஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, நாங்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்து எங்களை வெளியேற்றி விட்டார்கள், எங்களுடைய பிள்ளைகளை வெளியேற்றி விட்டார்கள். அதனால நாங்க அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக போர் செய்வோம் என்று அந்த நபியிடத்தில் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கிதால், அதற்கு பின்னால ஆட்சி நிறுவப்பட்டு மன்னர்கள் அனுப்பப்பட்டு நல்ல ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டதுக்கு பின்னால போர அல்லாஹ் விதியாக்குறான். போர விதியாக்கின பிறகு தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், யாரெல்லாம் வீராவசரம் பேசினார்களோ அவர்கள கொஞ்சம் பேரை தவிர பாக்கி எல்லாரும் புறமுக காட்டி போயிட்டாங்க. முதல்ல சொன்னாங்கல்ல ஆட்சியை தந்துருங்க நாங்க போர் செய்வோம் அப்படின்னா கடுமையா பேசினாங்கல்ல, அப்படி கடுமையாக பேசினவர்கள் கூட ஆட்சி அதிகாரங்கள் வந்ததற்கு பின்னால போருக்கு வாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே விரண்டு ஓடிட்டாங்க. 1-2 பேர் தான் நின்னாங்க. இது குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் இருந்து நமக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒருவர் ஜிஹாது செய்வதாக இருந்தால் அது தனி மனிதன் செய்ய இயலாது. ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் தான், அரசாங்கம் தான் செய்யணுமே தவிர தனி மனுஷன் செய்ய முடியாது. இது குர்ஆன்ல நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்து இரண்டாவது என்ன? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நம்ம தனியா ஒரு ஆட்சி அமைச்சிட்டோம், உடனே பக்கத்து நாட்டை எதிர்த்து போர் செய்ய முடியுமா? அடுத்த நிபந்தனை அல்லாஹ் சொல்றான். என்ன நிபந்தனை? முதல்ல போர் செய்வதாக இருந்தால் அதுக்கு முதல்ல மனித அந்த மேனுவல் சக்தி வேணும். அதாவது நிறைய ராணுவ வீரர்கள் வேணும்.
அந்த ராணுவ வீரர்கள் இருந்தா தான் நீ போர் செய்ய முடியும். ஆட்சி அதிகாரம் வந்த உடனே போருங்கிறது கிடையாது. முதல் நிபந்தனை ஆட்சி அதிகாரம். இரண்டாவது என்ன, நீ ஆட்சியை பிடிச்சிட்டாலும் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை என்ன, இது அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நபி ஹர்ரில் மூமினின் அலல் கிதால், நபியே இந்த மூமின்களுக்கு போரை பற்றி நீங்கள் அவர்களுக்கு தூண்டுதலாக அவர்களுக்கு போரை பற்றி எல்லா கருத்தையும் சொல்லுங்க. ஈயக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன யக்லிபூன மியத்தைன், அவர்கள 20 பேர்கள் இருப்பார்கள் என்றால் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். வையக்கும் மின்கும் மியத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு, அதே போன்ற அவர்கள 100 பேர் இருப்பார்கள் என்றால், அதாவது மூமின்கள்ல 100 பேர் இருப்பார்கள் என்றால் காஃபிர்கள்ல 1000 பேரை அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். முதல்ல இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அதாவது 100க்கு 10%. எதிரிகள் 100 பேர் இருக்கிறாங்களா, உங்கள 10 பேர் இருக்கணும். எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்களா, உங்கள 100 பேர் இருக்கணும். இப்படின்னு முதல்ல இந்த சட்டத்தை போட்டாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அல் ஆன் ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லஅஃபா, இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு சட்டத்தை தளர்த்துகிறான். அந்த எண்ணிக்கை எல்லாம் சொன்னானா இல்லையா, 100க்கு 10 அப்படின்னு சொன்னானா இல்லையா, அதுல இருந்து இறைவன் தளர்த்துகிறான். என்ன தளர்த்துகிறான்? ஈயக்கும் மின்கும் மியத்துன் சாபிரத்துன் யக்லிபு மியத்தைனி, உங்கள 100 முஸ்லிம்கள் இருப்பீர்கள் என்றால் 200 பேர் காஃபிர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த 200 பேரை நீங்க ஜெயிக்க முடியும். வையக்கும் மின்கும் அல்ஃபுன் யக்லிபூன அல்ஃபைனி பிஇذنில்லாஹ், அதே போன்று மூமின்கள்ல முஸ்லிம்கள்ல 1000 பேர் இருந்தார்கள் என்றால் காஃபிர்கள்ல 2000 பேரை அவர்களால் ஜெயிக்க முடியும் இறைவனுடைய உதவினால். இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா அங்க 100 பேரா உனக்கு 50 பேரா இருக்கணும், அங்க 1000 பேரா உனக்கு 500 பேரா இருக்கணும், அங்க 2000 பேரா உனக்கு 1000 பேர் இருக்கணும். இல்ல என்கிட்ட 1000 பேர் இல்ல, அவங்க 2000 பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட 200 பேர் தான் இருக்கிறாங்க, போர் செய்யாத, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, அப்படி இருந்தாலும் நீ போர் செய்யாத. இந்த நிபந்தனை, அதாவது மனித சக்தி ராணுவ பலம் இருக்க வேண்டும். முதல்ல ஆட்சி அதிகாரம் இருக்கணும், இரண்டாவது ராணுவ பலம் இருக்கணும். மூணாவது நிபந்தனை சொல்றான், ஒரு அரசாங்கமே போர் செய்வதாக இருந்தால் அதுக்கு மூணாவது நிபந்தனை ஆயுத பலம் இருக்கணும். ஒன்னு ஆட்சி அதிகாரம், இரண்டாவது ராணுவ பலம், மூணாவது ஆயுத பலம். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅய்து லஹும் மஸ்ததாஅத்து மின் குவ்வா, அதே போன்று நீங்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆயுதத்தை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் வேணும். இந்த ஆயுதம் இல்லை. இன்னைக்கெல்லாம் போருங்கிறது மனித சக்திகளை விட ஆயுத சக்தி தான் தீர்மானிக்கிறது. இன்னும் உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளவு பெரிய சேதங்கள், பலஸ்தீன போர் எவ்வளவு பெரிய சேதம், சமூக வலைதளங்கள்லாம் அப்படியே பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா நிலை என்ன? இஸ்லாம் சொன்ன இந்த சட்டங்கள் மீறப்பட்டது பாலஸ்தீனத்தில். இன்னைக்கும் அதுதான். நம்ம என்னமோ அவங்களுக்காக வேண்டி பரிதாபப்படுகிறோம், இறைவனிடத்தில் அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோம். ஆனா என்ன நிலை? ஆயுதம் இல்லை, அரசாங்கம் இல்லை, சின்ன சின்ன குழுக்கள் நாங்க ஜிஹாது பண்ணுவோம், எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு களத்துல இறங்குனாங்க. இன்னைக்கு வரையும் தீர்வு இல்லை. ஏன்? இறைவன் சொல்றானே இந்த நிபந்தனைகள் மீறப்படுகிறது. நீ எந்த எதிரியை சந்திக்கிறாயோ அவங்கள்ட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்கிறதோ அதே மாதிரி உன்கிட்ட ஆயுதம் இருக்கணும்ல. அவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கிறதோ அதே மாதிரி உன்னிடத்தில் ஆயுதம் இருக்கணும்ல. அவன்கிட்ட ராணுவ பலம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி உன்கிட்ட ராணுவ பலம் இருக்கணும்ல. ஆட்சி மட்டும் இருந்தால் பத்தாது, ராணுவ பலம் ஆயுத பலம் வேணும். அதனாலதான் நிறைய நாடுகள் நீங்க பாருங்க, நம்ம இஸ்லாமிய சட்டம் அழகாக சொல்கிறது, நீ ஜிஹாது செய்வதாக இருந்தால், போர் செய்வதாக இருந்தால் இந்த 3 அடிப்படைகள் வேண்டும். அரசாங்கம் 1, ராணுவ பலம் 1, ஆயுத பலம். இது இல்லாம ஒரு அரசாங்கத்திற்கு ஜிஹாது என்பது கடமை கிடையாது. அப்புறம் எப்படி தனி மனுஷனுக்கு ஜிஹாது வரும்? தனி மனுஷன் எப்படி போராட முடியும்? தனி மனுஷன் எப்படி ஆயுதத்தை தூக்க முடியும்? இது இஸ்லாத்துக்கு எதிரான ஒண்ணு. இப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நிபந்தனை தான் உலகத்தில் பல்வேறு நாடுகள் இன்னைக்கும் கடைபிடிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா பெரிய வல்லரசு நாடு, ரஷ்யா பெரிய வல்லரசு நாடு, சைனா பெரிய வல்லரசு நாடு. ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதமே இல்லை. ஒரு நாட்டில் இறங்கினான்னா எல்லாத்தையும் அழிச்சிருவான். அப்படி இருக்கிறதுனால தான் சில நாடுகள் என்ன செய்யறாங்க, சரிப்பா நீ என்ன சொல்றீங்க நான் கேட்டு போறேன்,
சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இந்த வல்லரசு நாடுகளை பார்த்து அஞ்சுவதற்கு என்ன காரணம்? ஆமா, அவனை போய் எதிர்த்து நம்ம ஏதாவது ஒரு குண்டை போடுவோம், அவன் அணுகுண்டத்துக்கு போடுவான். தேவையா? ஏன்ட்ட வெறும் துப்பாக்கி குண்டு தான் இருக்கும், அல்லது பீரங்கி குண்டு தான் இருக்கும். நான் ஒரு பீரங்கி குண்டு அங்க போட்டோம்னா அவன் அணு ஆயுதத்தை தூக்கி அடிப்பான். சேதம் யாருக்கு? ரஷ்யாவுக்கா, அமெரிக்காவுக்கா? எனக்கு தானே, என் மக்களுக்கு தானே. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த ஆயுத பலத்தில் பின்தங்கி இருப்பதின் காரணத்தினால சரி ரைட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. பெருசாலாம் வந்து அழட்டிக்கிடவும்னா மாட்டாங்க. சரி என்னப்பா உனக்கும் எனக்கும் என்ன ஒப்பந்தம் போட்டு விடுவோம், ஏன்னா நீ வந்து இறங்குனா இந்த நாட்டை சின்ன பின்னம் ஆக்கிடுவ. இது இஸ்லாம் சொல்லி தந்த பாடம். ஒரு அரசாங்கமே இருந்தாலும் இவ்வளவு இருந்தா தான் போராடணும், ஜிஹாது பண்ணணும், இல்லைன்னா ஜிஹாது இல்லை என்று இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப அதனால நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும், திருமறை குர்ஆன்ல ஜிஹாதை பற்றி பேசுகிறது, போரை பற்றி பேசுகிறது, போரை பற்றி நீங்கள் அதுக்காண்டி தயாராக இருங்கள் என்றெல்லாம் சொல்கிறது. இவைகள் அனைத்தும் தனி மனிதர்களுக்கு அல்ல, அல்லது இன்ன பிற நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு அல்ல. இஸ்லாமிய ராணுவத்திற்கு இஸ்லாம் சொன்ன சட்டங்கள். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிறது, அங்கே ராணுவம் இருக்கிறது. அந்த ராணுவம் எதிரணியை தாக்குவதாக இருந்தால் அவங்க தான் இவ்வளவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதுதான் இதுல முக்கியமாக நாம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தனி மனுஷன் ஆயுதத்தை கையில தூக்கக்கூடாது. அப்படி தூக்கினால் அதை கொலை என்ற பாவம் தான் வரும். ஒரு ஆளு அவன் வந்து காஃபிரு அல்லது முஸ்லீம் அல்லாதவன், நான் வந்து அவனுக்கு எதிராக ஜிஹாது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்கினால் அது எங்க போய் முடியும் என்றால் கொலையில தான் முடியும், பெரிய பாவத்தில் போய் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையா கண்டிக்கு. ஜிஹாத், இதுக்கு பேர் ஜிஹாதுலாம் கிடையாது. நிறைய பேர் இது பேர் ஜிஹாதுமா. என்ன ஜிஹாது? நீ பேசாம ஆயுதத்தை தூக்குவ அல்லது வெடிகுண்ட வைப்ப, 2 பேர் சாவுவான் அல்லது 4 பேர் சாவுவான். ஆனா உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், உன் வாழ்க்கை அதோடி போயிடும். ஆனா இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய நிலை என்ன? நான் கோயம்புத்தூர் கலவரம் பார்த்தோமா இல்லையா? திரும்ப முடியல. இன்னைக்கும் 97 நடந்த அந்த பிரச்சனை இன்னைக்கும் அந்த வடுகள் நம்மை சுற்றி கொண்டே வருகிறது. எவ்வளவு இந்த சமுதாயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. யாரை பார்த்தாலும் ஒரு நேரத்தில் தாடி வச்சாலேயே தீவிரவாதி, இன்னைக்கும் அந்த பேர் தான். அப்ப எவ்வளவு பின்தங்கி போய் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்? இந்த ஜிஹாதை தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதினால், ஜிஹாதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன என்று தெரியாம குர்ஆனுடைய வசனத்துக்கு தப்பும் தவறுமாக அர்த்தம் கொடுத்ததின் காரணத்தினாலதான் இவ்வளவு பின்தங்கி போய் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் வந்து ஒரு தனி மனிதன், அது நீ என்ன நோக்கத்துக்காக வேண்டி இன்னொருத்தன ஆயுதத்தை தூக்கி கொலை பண்ணாலும் அதுக்கு பேர் கொலை தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வரும்போதே ரசூலுல்லாஹ் வந்து உடன்படிக்கை எடுத்தாங்க. என்ன உடன்படிக்கை? புகாரில் இடம்பெறுகின்ற செய்தி 6873வது ஹதீஸ். ஒவ்வொரு நபித்தோழர்களும் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுப்பாங்க. அல்லாஹ் நுஷ்ரிக பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம். வலா நஸ்ரிக வலா நஸ்னி, நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம். வலா நக்துல நஃப்ஸ, எவனையும் கொலை செய்ய மாட்டோம். நபி அவர்கள் நபி தோழர்களிடத்துல இஸ்லாத்துக்கு வரும்போது செய்த மிகப்பெரிய உடன்படிக்கை. எப்ப ஆயுதத்தை தூக்கிட்டு அலையாத, அவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு எதிரி, அவனை போட்டு தள்ளணும், இவனை போட்டு தள்ளணும், அது ஒரு முஸ்லிமுக்கு லாயக்கல்ல. ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்து நீ இப்படி வாப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, அக்பருல் கபாயிர், மிகப்பெரிய பாவங்கள் என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெரிய பெரிய பாவங்கள், சின்ன பாவங்கள் நிறைய இருக்கும், பெரும்பாவங்கள் என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், வ கத்லுன் நஃப்ஸ், ஒரு மனுஷனை கொலை செய்தல். மனிதனை கொலை செய்வது, அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ யாரா இருக்கட்டும், அவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. கொலை செஞ்சிடாத, ரசூலுல்லாஹ் அப்படி உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் இப்படி இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான் என்றால் அவன் மூமினாகவே இருக்க முடியாது.
தனி மனிதன் ஆயுதத்தை தூக்கி கொண்டு நான் வந்து இஸ்லாத்திற்கு அப்படி ஜிஹாத் செய்ய போறேன் அப்படிங்கிற பேர்ல வந்தாலும் சரி, வேற பேர்ல வந்தாலும் சரி, அவன் மூமினாக இருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யஸ்னில் அப்து ஹீன யஸ்னி வஹு மூமின். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் மூமினாக இருக்க மாட்டான். வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹு மூமின். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் திருடக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான். அதே போன்று தண்ணி அடிக்கக்கூடிய சாராயம் குடிக்கக்கூடிய ஒருத்தன் மூமினா இருக்கின்ற பொழுது அவன் சாராயம் குடிக்க மாட்டான். அப்படி பட்டியல்ல சொல்லும் போது வலா யக்துலு வஹுவ மூமின். ஒருத்தன் மூமினா இருக்கும்போது கொலை செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமின் கொலை செய்ய முடியாது. மூமின் வந்து எவனையும், நீங்க யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கிடுங்க, இஸ்லாத்தினுடைய பகிரங்க விரோதின்னு நீ ஒரு பட்டியலே போட்டாலும் சரி, அவனை வெட்டுவதற்கும் அவனை கொலை செய்வதற்கும் ஒரு மூமினுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி செய்கிறான் என்றால் அவன் மூமினாகவும் இருக்க முடியாது. ஏன்? அரசாங்கம் செய்யக்கூடியதை நீ எடுக்கலாமா? இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்களேன். இஸ்லாத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சட்டம், திருடினால் கையை வெட்டணும். யார் வெட்டணும்? என் வீட்டில் ஒரு வேலைக்காரி பெண்ணு, அந்த பெண்ணு ஏதாவது ஒரு காசோ நகையோ திருடிச்சு, உடனே கூப்பிட்டு வச்சு கை வெட்டிட முடியுமா? வெட்டியாச்சுன்னா நம்ம ஜெயிலுக்கு போவோம். இன்னைக்கு உள்ள சட்டம் தானே. இல்ல என் வீட்டில் உள்ள திருடிட்டா, நான் சிசிடிவி கேமரால பார்த்தேன், ப்ரூஃப்லாம் இருக்கிறது, நகையே திருடியாச்சு, அதனால நான் கையை வெட்டினேன்னா அவ ஜெயிலுக்கு போக மாட்டா, திருடனுவ ஜெயிலுக்கு போக மாட்டா, நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அப்ப இது யாரு செய்யணும்? அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒன்று. திருடினால் கையை வெட்டணும் என்று இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது. அது யாருக்கு பொருந்தும் என்றால் அரசாங்கத்துக்கு தான். ரசூலுல்லாஹ் ஆட்சியில இருக்கும் போதுதான் கையை வெட்டதுக்கு அவங்க வந்தாங்க. நபி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் ஜிஹாதுக்கு வந்தாங்க. ஒரு ஆள் விபச்சாரமே பண்ணி விட்டார், கல்யாணமானவராக இருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மரண தண்டனை யார் நிறைவேற்றுவது? நம்மளா போய் மரண தண்டனை நிறைவேற்ற முடியுமா? அவன் விபச்சாரம் பண்ணிட்டான், இந்த பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டா, வா மண்ணடி தெருவில் வச்சு கழுத்தை வெட்டிடுவோம், முடியுமா? ஏன் முடியாது? அது உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்ட சட்டம். ஒரு ஆட்சியாளர்களுக்கு கிரிமினல் சட்டம், அதே போன்று சிவில் சட்டம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாம் வந்து கிரிமினல் சட்டமாக ஒருவன் கொலை செய்து விட்டான் என்றால் அவனுக்கு பழிக்கு பழியாக மரண தண்டனை கொடு. ஒருத்தன் திருமணமானவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மரண தண்டனை கொடு. திருடி விட்டான் என்றால் அவனுடைய கையை வெட்டு. இவைகள் அனைத்துமே ஒரு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒன்று. இதை எப்படி தனி மனிதன் கையில் எடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஜிஹாது என்பதும் தனி மனிதன் கையில் எடுக்க முடியாது. அறப்போர் என்பது நம்மளாக தீர்மானிக்க கூடியது அல்ல. அது இஸ்லாம் ஆட்சி அதிகாரங்கள் வந்ததற்கு பின்னால இதுவும் இந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தா தான் அவங்களே அந்த ஜிஹாது செய்யணும். இன்னும் சொல்ல போனாங்க, நீங்க குர்ஆனை இன்னும் படிச்சு பாருங்க, ஜிஹாதுக்கு நிபந்தனைகள் மாத்திரம் இல்லை, ஆட்சி இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது, அதே போன்று ராணுவ பலம் எல்லாமே இருக்கிறது. குர்ஆன்ல சொன்ன இந்த 3 நிபந்தனையும் இருக்குது. பெரிய வல்லரசு நாடுன்னு வச்சுக்கிடுவோமே, இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி, அல்லது பாகிஸ்தான்ல அல்லது வேற நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது, சவுதியை வச்சுக்கிடுங்க. ஆயுத பலம் இருக்கிறது, ராணுவ பலம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்குப்பா. குர்ஆன் சொன்ன ஜிஹாது செய்வதற்குண்டான அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. உடனே பக்கத்து நாட்டை போய் அபகரிக்க முடியுமா? அப்படி இஸ்லாம் சொல்லல. ஜிஹாது செய்வதற்குண்டான நிபந்தனை இருந்தாலும் கூட இன்னொரு நாட்டில் போய் நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி போய் நீ போர் செய்யாத. ஏன்? நபி அவர்கள் காலத்தில் நடந்த அத்தனை போர்களை நீங்க பாருங்க, எதுக்காண்டி போர் செய்ய சொல்றாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனக்கும். யார் உங்களிடத்தில் வம்பு சண்டைக்கு வந்தார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் போர் செய்யுங்கள். எங்க இந்த ஆட்சி அதிகாரம், ராணுவ பலம், ஆயுத பலம் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் ஆயுதத்தை தூக்கிட்டு ஓடிவியோ? ராணுவம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி, ஆயுதம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இன்னொரு நாட்டை நீ அச்சுறுத்த முடியுமா? அவன் ஓட்ட வம்புக்கு வந்தா தான் நீ அவனை போய் போர் செய்யணும். இஸ்லாம் போருக்கு சொன்ன சட்டத்தை போன்று உலகத்தில் எந்த சட்டமும் சொல்லலைங்க. போருக்கு இவ்வளவு சட்டங்க. போர் அது இஸ்லாமிய நாடுகள் தான் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் அதற்கு எவ்வளவு சட்டங்கள் நீங்க பாருங்க.
உனக்கு எல்லாம் இருந்தாலும் வம்பு சண்டைக்கு நீ போயிடாத. ஆயுதம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது அப்படின்னா எவனையாவது அடிக்கத்தானே தோணும். இந்த ரவுடிகள்னா நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்படித்தானே தோணும். ஆனா இஸ்லாம் அங்கேயுமே என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எல்லாம் இருந்தாலும் வம்பு சண்டைக்கு வந்தால் நீ போ. இதே மாதிரி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அநியாயத்துக்கு எதிராகத்தான் போர் செய்யணும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, எவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. அநியாயம் செய்யப்பட்டு இருக்கணும். ஒரு நாடு சவுதியே இருக்கிறது, எல்லா ஆயுத பலம் எல்லாமே இருக்குது, அடுத்தவனை போய் அடிக்க கூடாது. அடிக்கிறதாக இருந்தால், போர் செய்வதாக இருந்தால் அந்த நாடு பாதிக்கப்பட்டு இருக்கணும். இன்னொரு நாடுனால் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தா தான் போர். இப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லது ஒரு நாடு பலவீனமானவர்களை மிதி மிதின்னு மிதிக்குது, திரும்ப திரும்ப அடிக்குது, அவங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நீ போர் செய்யலாம். ஒமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, அநியாயம் செய்யக்கூடிய இந்த ஊர்களில் இருந்து இறைவா எங்களை காப்பாற்றி விடு என்று எந்த மக்கள் கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட சிறார்கள், பெண்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள் இவர்களெல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? இது குர்ஆன்ல கேட்கிறான். அப்போ ஒரு நாடாக இருந்தாலும், ஜிஹாது கடமையாக்கப்பட்ட அந்த நாடாக இருந்தாலும் கூட இத மாதிரி விஷயங்களுக்கு தான் போர் செய்யலாமே தவிர இதை தாண்டி போர் செய்வதற்கு தனி மனுஷனுக்கோ தனி குழுக்களுக்கோ, சில பேர் குழுக்களாக சேருவாங்களா இல்லையா, அவங்க யாருக்கும் அனுமதி இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் போர் செய்ய வேண்டும், அவங்களுக்கு தான் கடமை. அதுவும் நிபந்தனைகளோடு. அத்தனை நிபந்தனைகள் இருந்தாலும் எப்போ போர் செய்யணும், எதற்காக போர் செய்யணும், இவ்வளவு விதிமுறைகளையும் இஸ்லாம் வச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி போர்க்களத்துக்கு போகும்போது இஸ்லாம் போடக்கூடிய சட்டங்கள்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், உலக நாடுகள்ல எவனும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை இன்னைக்கும் வைக்கல. அப்பாவிகளை கொண்டு விடாதீர்கள், மடாதிபதிகளை கொலை செய்து விடாதீர்கள், போருக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த சிறார்களை, பெண்களை அல்லது ஆண்களை, அவர்களை எல்லாம் கொலை செய்து விடாதீர்கள். போருக்கு போகும்போது, போர் நடக்கின்ற பொழுது இவ்வளவு சட்டம். ஆனா உலகத்துல இன்னைக்கு பெரிய பெரிய ஜனநாயகத்தை பேசுவாங்க, மனித உரிமைகளை பேசுவாங்க, ஆனா போட்டு தழுவதையெல்லாம் அப்பாவிகளை தான். எவன் இவன்கிட்ட சண்டைக்கு போறான்னு அவனையெல்லாம் விட்டுருவான். தாக்குறன் என்ற பேர்ல, போர் செய்கிறேன் என்ற பேர்ல பாதிக்கப்படுவது யார் என்று நீங்க பாருங்க. பாலஸ்தீனத்துல யார் பாதிக்கப்பட்டா? 30,000 பேர் இறந்து போயிட்டாங்க, 31,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு புள்ளி விவரம் சொல்றாங்க. அந்த புள்ளி விவரம் உண்மையா பொய்யாங்கிறது தனி. ஏன்னா 30,000 தான் இறந்தாங்களா, அதை விட கூடுதல் இறந்தாங்களா யாருக்கு தெரியும்? ஒரு துண்டு ரொட்டிக்கு அவர்கள் படுகின்ற அந்த பாடத்தை நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா உலக நாடுகள், பெரிய பெரிய வல்லரசு அப்படிங்கிறான், இந்த மனித நேயத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது, எல்லாம் ஒரு கண்டன அறிக்கையோடு உட்கார்ந்துருக்கான். அவ்வளவுதான் நடக்குது. ஆனா இஸ்லாமிய போர் சட்டங்களை நீங்க எடுத்து பாருங்க. அநியாயம் நடக்கிறது என்றால் ஒரு இஸ்லாமிய நாடு இவ்வளவு வல்லமையோடும் அந்த ஷர்த்து நிபந்தனைகளோடும் இருக்கும் என்றால் எதிர்த்து போர் செய்யணும், இல்லைன்னா பேசாம தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள். இன்னைக்கும் மனித உரிமையை பற்றி பேசுவதற்கே லாயக்கில்லைங்கிற அளவுக்கு இந்த போர் தர்மங்கள் காற்றில் பறக்கிறது. அவ்வளவு மோசமாக போயிட்டே இருக்கிறது. அதனால இந்த போர் ஜிஹாது என்பது முஸ்லிம்களையும் சில பேர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதனுடைய ஜிஹாதுடைய சட்டத்தை தெளிவாக, அறிவுபூர்வமாக எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய விதத்தில் தான் அது அமைத்திருக்கிறது என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிந்து கொள்ளணும்? சரிங்க, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம், ரொம்ப அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், ரொம்ப நமக்கு எதிராக வன்முறைகளும் வெறியாட்டங்களும் கடுமையாக நடக்கிறது. அப்ப என்ன செய்யறது? வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியுமா? சில பேருக்கு இந்த கேள்வி வரும். இந்த ஜிஹாதிய சிந்தனையை தூண்டக்கூடியவர்கள் கூட இதைத்தான் முதல் ஆயுதமாக, ஆதாரமாக வைப்பாங்க. பாத்தியா, அங்க பாத்தியா, பாலஸ்தீனத்துல பாத்தியா எவ்வளவு வன்முறை நடக்கிறது, ஆப்கானிஸ்தான பாத்தியா நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது, இந்தியாவில் பாத்தியா மாட்டுக்கறி வச்சதுக்காக வேண்டி எத்தனை பேரை கொலை பண்ணிட்டான், நீ சும்மா இருக்கலாமா?
தூக்கு ஆயுதத்தை அப்படிமா இவனும் இந்த ஆதாரத்தை தான் தூக்கிட்டு வருவான். முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், எனவே அவர்களை காப்பதற்காக வேண்டி நீ ஆயுதத்தை தூக்கு அப்படின்னு இந்த ஆதாரத்தை தான் வைப்பான், ஜிஹாத் பண்ணணும். ஆனா இஸ்லாம் இப்படி வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு, அரசாங்கம் இல்லாத அந்த மக்களுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறதுன்னு பாருங்க. இஸ்லாம் வழிகாட்டல் தராமனா இல்லை, எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் சரியான ஒரு பாதையை காட்டும் என்று நம்ம பேசுறோமே, அதே போல இந்திய முஸ்லிம்களுக்கும் சரி, அல்லது பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கும் சரி, அல்லது உலகத்தில் எந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, வஞ்சிக்கப்படுகிறார்களோ, அத்தனை முஸ்லிம்களுக்கும் அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆயுத வழிமுறை அல்ல, அஹிம்ச வழிமுறை. எப்படி சொல்லி தருகிறது? ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நீ வஞ்சிக்கப்படுகிறாயா, துன்புறுத்தப்படுகிறாயா, உனக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறதா, நீ ஆயுதத்தை தூக்காத, பொறுமையை தூக்கு. இரண்டாவது, தாவாவை கையில் எடு. இந்த ரெண்டே ரெண்டு தான். ரெண்டுக்கும் உள்ள ஆதாரத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 186வது வசனத்தை சொல்றான், லத்துபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ லதஸ்மஅன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன? உங்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தீ வச்சு கொளுத்துவான், உங்களுடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிப்பான், பொருளாதாரம் அப்படியே சிதையும். அப்ப இந்த மாதிரி ஒரு சோதனை வரும். இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ட்ட இருந்து நீங்கள் கடுமையான கெட்ட வார்த்தைகள் மூலமாக நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், அந்த வார்த்தையெல்லாம் கடுமையாக திட்டுவாங்க, இப்படிப்பட்ட சோதனை வரும். அது மாத்திரம் இல்ல, ஓ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, இணை வைக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து பயங்கரமான கடுமையான ஒரு தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார சேதம், உயிர் சேதம், அல்லது 4 பேர் திட்டுகின்ற அந்த விதமான சோதனை, அல்லது இணை வைக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து கடுமையான ஒரு வேதனை எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், வத்தத்தகு, இறைவனை நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், ஃபஇன்ன ذلك மின் அஸ்மி உமூர், இதுதான் உறுதி மிக்க நபிமார்கள் கடைபிடித்த ஒழுங்குமுறை. ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உணர்ச்சி வசப்படாத. உணர்ச்சி வசப்பட்டா உனக்கு எதிராகத்தான் அது அமையுமே தவிர நீ யாரையும் பாதுகாக்க முடியாது. ஏற்பட்ட சோதனையை விட, அல்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை விட பிரச்சனைகள் கூடத்தான் செய்யும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்படி எல்லாம் வரும், வந்தா நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, இறைவனை நீ மட்டும் அஞ்சு இப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 200வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையிலேயே நீங்கள் மிகைத்து விடுங்கள். இந்த உலகத்துல முஸ்லிம் மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடியவன் எவனும் இல்லை என்று உலகம் பேசணும். உனக்கு எதிராக அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, சரிதான், அத்தனையும் தாங்கி கொண்டு இறைவனுக்காக அவன் இந்த உலகத்தில் வாழ்கிறான். ஆயுதத்தை தூக்கல, ஜிஹாத தூக்கல, வெறித்தனமான பேச்சு பேசல, யாரையும் அவன் கண்டு அஞ்சவும் இல்லை. இறைவன் நாடினால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் தந்திருக்கிறான், இறைவனுக்காண்டி நான் பொறுத்து போகிறேன் அப்படின்னு இருந்து பார். இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான். இது ஒரு உபதேசகமாக மட்டும் அல்லாஹ் சொல்லல, முன்காலத்தில் நடந்த சம்பவத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். எந்த சம்பவம்? மூசா நபியுடைய காலம். மூசா நபியுடைய காலம் உங்களுக்கு தெரியும். ஃபிரௌன் மாதிரி உலகத்துல ஒரு கொடிய மன்னன் யாருமே இருந்தது கிடையாது. ஹிட்லர் எல்லாம் சொல்வார்கள், அவனை எல்லாம் சாப்பிட்டு விழுங்கக்கூடிய அளவிற்கு ஃபிரௌன் இருந்தான். அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு. அந்த நேரத்துல மூசா நபி அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில கடுமையான விரோத போக்குகள், மிக கொடூரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அப்பதான் அந்த ஃபிரௌனை சார்ந்த அந்த மந்திரி சபையில இருக்கக்கூடியவங்க ஒரு தீர்மானத்தை ஃபிரௌன்ட்ட கொண்டு வராங்க. காலல் மலவு மின் கௌமி ஃபிரௌன் அத்ததரு மூசா வ கௌமஹு லியுஃப்ஸிது ஃபில் அர்லி வ யதரக வ ஆலிஹத்தக. ஃபிரௌனே, இந்த மூசாவும் அவரை சார்ந்த மூமின்களும் இந்த பூமியிலே குழப்பம் செய்வதற்காக வேண்டி அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்களை நீ விட்டு வச்சிருவியோ?
யார்கிட்ட கேட்கிறாங்க? ஃபிரௌன்ட்ட. ஃபிரௌனை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க, மூசா நபி எவ்வளவு கொடூரமானவர் தெரியுமா அப்படின்னா. இப்ப நம்மள கொடூரமானவர்கள் சித்தரிக்கிறாங்களா இல்லையா? இதே மாதிரி மூசா நபியை கொடூரமானவர் என்று சித்தரிச்சு ஃபிரௌன்ட்ட கேட்கிறாங்க. உடனே கால அப்ப ஃபிரௌன் சொல்றான், சனு கத்திலு அபுனாஹும் வ நஸ்தஹி நிசாஹும் வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன். இந்த மூசாவையும் மூசா நபியை பின்பற்றக்கூடியவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளை நாம் கொலை செய்து விடுவோம், அவருடைய பெண்களை வேண்டுமானால் நாம் உயிரோடு விட்டு விடுவோம், அவர்களுக்கு மேலாக மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை உடையவர்கள் என்று நாம காட்டுவோம். மூசாவா நானா? யாரு சொல்றா? ஃபிரௌன் சொல்றான். இந்த மூசாவை நான் விட்டுருவோம் நினைக்கிறீங்களா? அவ்வளவு கடுமையாக வேதனை பண்ணுவேன். என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் மூசாவுக்கு நான் பண்ணுவேன், அந்த மூமின்களுக்கு நான் கொடுப்பேன். இது எச்சரிக்கை அல்ல. ஃபிரௌன் நினைத்தால் எதையும் செய்வான். வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அப்பொழுதுதான் கால மூசா லி கௌமிஹி, மூசா நபி அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய சமுதாயத்திற்கு அவங்க சொல்றாங்க, இஸ்தாயினு பில்லாஹ், ஃபிரௌன் உங்களுக்கு எதிராக கடுமையான முடிவை எடுத்திருக்கிறான், உங்களை அழிப்பதற்கு அவன் அனைத்து திட்டங்களையும் போட்டு விட்டான், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். மூசா நபி சொன்ன வார்த்தை, கால மூசா லி கௌமிஹி இஸ்தாயினு பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், வஸ்பிரு, பொறுமையாக இருங்க, ஆயுதத்தை தூக்குங்கன்னு சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா உனக்கு எதிராக ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க, நீ ஆயுதத்தை தூக்கு அப்படின்னு சொல்லணும்ல. இல்ல, மூசா நபி சொன்ன வார்த்தை என்ன? பொறுமையாக இருங்க, அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னல் அர்த லில்லாஹ் யூரிசுஹா மய்யஷாஉ மின் இபாதிஹி, இந்த பூமி என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம், அவன் நாடியவர்களுக்கு சில பேருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிட்டான். ஃபிரௌனுக்கு ஆட்சியை கொடுத்தது அல்லாஹ், மோடிக்கு ஆட்சியை கொடுத்தது அல்லாஹ். அதனால நீ ஒண்ணும் கிழிக்க முடியாதுப்பா. அவன் எவ்வளவு பெரிய ஆட்டங்கள் போட்டாலும் பொறுமையாக இரு. மூசா நபி அவங்க தன்னுடைய அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க செய்த உபதேசம். உடனே அவங்க கேட்கிறாங்க, காலு ஊதினா மின் கபுலி அன் தத்தியனா ஓ மின்பாதி மாஜித்தனா. மூசா நபிட்ட அந்த மக்கள் கேட்கிறாங்க, அந்த வார்த்தையை பார்த்தாலே அழுக வரும். அவங்க கேட்கிறாங்க மூசா நபி இடத்துல, மூசாவே நீங்க இறை தூதராக எங்கள்கிட்ட வந்தீங்களே, வருவதற்கு முன்னாலும் நாங்க துன்புறுத்தப்பட்டோம், நீங்க வந்துட்டீங்க, எங்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்று நினைக்கிறோம், ஆனா இப்பவும் எங்களுக்கு வேதனை. நீங்க வருவதற்கு முன்னாலேயும் வேதனை, நீங்க வந்ததற்கு பின்னாலேயும் வேதனை. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இருந்தால் மூசா நபியுடைய அந்த மக்கள் மூசா நபி இடத்துல இப்படி ஒரு கோரிக்கை வைப்பாங்க. உடனே அப்போ மூசா நபி பதில் சொல்றாங்க, கால ஆசா ரப்புக்கும் அய்யுஹ்லிக அதுவக்கும் வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்த். தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பு அழிப்பான், இந்த பூமியில உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவான், பொறுமையாயிரு. மூசா நபி சொன்ன இந்த வார்த்தை கடைசியில் நிறைவேறியதா அல்லது பொய்ப்படுத்தப்பட்டதா? வரலாறு படிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கொடுமையும் தாங்கி பொறுமையோடு இரையற்றத்தோடு இருந்தார்கள். அங்கே அழிக்கப்பட்டது ஃபிரௌன். மீண்டும் அந்த நாட்டிலே ஆட்சி கட்டிலுக்கு வந்தவர்கள் முஸ்லிம்கள். இதுதான், இதை நீங்க செய்யுங்க. அப்ப அதே நேரத்தில் தாவா பணி, மூசா நபி இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்தாலும் தாவாவை உடலை, படைச்சவன் ஒருத்தன் தாப்பா அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கும் வேணும். அங்க அப்படி நடக்கிறது, இங்க அப்படி நடக்கிறது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு, நீ பொறுமையா இரு. நீ மூமினாக இருந்தால் வேற எந்த பாதைக்கும் போகாத, இறைவன் உனக்கு நல்ல ஒரு வழியை தருவான். அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் நீ பொறுப்பு சாட்டு. லுக்மான் நபி தன்னுடைய பிள்ளைக்கு அவங்க அதே மாதிரி தான் சொல்லி காட்டுகிறாங்க, யா புனைய அகிமிஸ் ஸலா வஅம்ர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். என்னுடைய மகனே, நீ தொழுகை நிலைநாட்டு, நன்மை ஏவி தீமையை தடு, உனக்கு என்னென்ன கேடுகள் ஏற்பட்டதோ அதற்காக நீ சகித்துக்கொள், பொறுமையாக நீ இருந்து கொள். இதுதான் யூசுப் நபியுடைய வரலாறை பாருங்க. ஜெயில போய் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய சோதனை, அவ்வளவுதான். ஒரு நபியினால கூட அவங்க ஜெயிலுக்கு உள்ள தள்ளப்பட்டாங்களே, அதுல இருந்து வெளியே வர முடியல. பல ஆண்டுகள் ஜெயிலேயே கிடந்தாங்க. ஆனால் தாவா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பொறுமையா தான் இருந்தாங்க.
அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தருவான். இந்த வசனத்திலும் கூட அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்வான் தெரியுமா? வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு தான் இறுதி நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிம்பா. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சோதனைகளை சகித்துக் கொள்ளணும். இதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காபாவில் படுத்திருக்கிறாங்க. ஹப்பாப் பின் அரத் போன்ற நபித்தோழர்கள் வராங்க. அல்லாஹ்வின் தூதரை, நாங்கள் படுகின்ற வேதனை நீங்கள் பார்க்கலையா? மக்காவில் நடந்த சம்பவம் தானே. அப்பொழுதுதானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் ஈமான் கொண்டதற்காக இந்த பூமியில அப்படியே நட்டி வைக்கப்பட்டு 2 கூறாக பிளக்கப்பட்டார்கள். அவருடைய ஈமான் அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. அவ்வளவு சோதனை உள்ளாக்கப்பட்டாலும் அவங்க ஈமான்ல கடுகளும் கூட மாறல. அவங்களெல்லாம் பொறுமையா இருந்தாங்க. நீங்களும் பொறுமையா இருங்க, ஒரு காலம் வரும். அந்த காலத்துல ஹலர்மௌத் என்ற இடத்திலிருந்து சன்னா என்ற இடத்து வரையும் ஒரு மனிதன் தன்னந்தனியாக போவான். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது? நீங்க சகிப்புத்தன்மை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பத்திற்கும் எதிராக நீங்க பொறுமையாக நீங்க இருங்க. கண்டிப்பாக இஸ்லாமிய ஆட்சி வரும். ரசூலுல்லாஹ் ஆட்சி பண்ணாங்க. அதே மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஆட்சி புரியலையா? எந்த மக்காவுல ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்களோ அதே மக்காவுல ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ் ஆயுதத்தை தூக்கி இருந்த 4 பேரும் அன்னைக்கே போயிருப்பாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இஸ்லாம் அந்த வழிகாட்டல. இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? நீ வந்து முதல்ல இத மாதிரி துன்பங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாத்துக்கும் உள்ளதான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் வரும். ஆனா பொறுமையை மேற்கொள்ளுங்கள், தாவா பணியை கையிடுங்க. இதுதான் இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால இப்பவும் நம்ம சொல்றோம், இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அநியாயம் இருந்தாலும் அப்படி அடிச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன் கவலைப்படுறோம்? மூமினுக்கு என்ன கவலைன்ன? அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஒன்னும் ஆக போறது இல்லை. குல்லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா, இறைவன் நமக்கு என்ன நானோ அது மட்டும்தான் நடக்கும். வேற எவன் வந்தும் எவன் சதி திட்டம் தீட்டியும் நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. இது ஒரு மூமினுக்கு உறுதியான நம்பிக்கையா இருக்கணும். அதனால அது வந்துடுச்சு, இது வந்து ஒண்ணுமே தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, சங்கடங்கள் வந்துருச்சா, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். 2வது, நம்மால் முடிஞ்ச அளவிற்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா பணியை கையில் எடுங்க. இந்த 2ஐயும் தான் இஸ்லாம் இந்தியாவுக்கும் இந்த காலத்திற்கும் நமக்கு சொல்லி தருகிறது. இது அல்லாம வன்முறை, ஜிகாது, போரு அதெல்லாம் பொருந்தவும் செய்யாது. நம்மை நாமே அழித்துக் கொள்கின்ற, நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக செய்கின்ற மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை என்பதை நாம புரிந்து கொண்டு தாவா பணிகள்ல கையில எடுப்போம். என்ன ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அதற்காக பொறுமை காத்துக் கொள்வோம். இந்த வசனங்களை தப்பாக புரிந்த மக்களுக்கும் உண்மையான கருத்துக்கள் என்ன என்பதை தாவாக்கள் மூலமா நாம எடுத்து சொல்வோம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.